Hi student, this is Selma Max Tuition 11th standard example 1.2. In a survey of 5,000 persons in a town, it was found that 45% of the persons know language A, 25% of know language B and 10% know language C. இங்கே ஏபிசின்னு ஒரு 3 லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் லாங்குவேஜ் ஏ தெரிஞ்சவங்க 45%ஆகவும், லாங்குவேஜ் பி தெரிஞ்சவங்க 25%ஆகவும், லாங்குவேஜ் சி தெரிஞ்சவங்க 10%ஆகவும் டினோட் பண்ணியிருக்காங்க. அண்டு 5% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் பி, 4% நோ லாங்குவேஜஸ் பி அண்ட் சி, அண்டு 4% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் சி. இஃப் 3% of the persons know all the 3 languages. இங்கே இருக்கிற 3 லாங்குவேஜஸும் தெரிஞ்சவங்க எவ்வளோனா ஜஸ்ட் 3%. இப்போ கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ. லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க எவ்வளோ பர்சன் இருக்காங்கன்றது தான் இங்கே நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வென் டயக்ராமில், இன்னொன்று கார்டினாலிட்டியில். ஸோ 2 கேஸ்லேயும் நம்ம இதில் கற்றுக்கணும். ஏன்னா வென் டயக்ராம் வந்து எல்லா பிளேஸ்லையும் அப்ளிகேபிள் நமக்கு இருக்கிறதில்ல. சம் கொஷின்ஸில் கார்டினாலிட்டியில் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1.3 நமக்கு கார்டினாலிட்டியில் தான் சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நம்ம இந்த கொஷின்லேயே கார்டினாலிட்டி மெத்தடை கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு காப்பி பண்ணிக்கலாம். சி டோட்டல் number of persons is equal to 5,000 first. Okay, inga languages let A, B and C be the 3 languages. Okay, so 3 languages are டினோட் பண்ணிக்கலாம். இப்போது லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க எவ்வளோனா 45% சொல்லியிருக்காங்க. எனிவே லாங்குவேஜஸ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க 45% அவுட் ஆஃப் 100 இன்ட்டு டோட்டல் மெம்பர் வந்து 5,000 இருக்காங்க. ஸோ 20க்கு 20 வில் கேன்சல். 45 டைம்ஸ்னால் 225, 10 எடுத்துக்கிட்டோன்னா 2250. அப்போ டோட்டலாக 2250% இங்கே லாங்குவேஜஸ் ஏ தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் பி தெரிஞ்சவங்க. ஸோ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 25% கொடுத்துருக்காங்க. ஸோ 25 டிவைடட் பை 100 இன்ட்டு டோட்டல் பர்சன் 5,000. ஸோ 20க்கு 20 cancel, remaining 525s are 125, 10. Okay, next language C தெரிஞ்சவங்க நமக்கு இங்கே 10% கொடுத்துருக்காங்க. அப்போது 10 divided by 100 into 5,000, 20 cancel, 10 times of 50 that is 500. Okay, இப்போ நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ் ஏ அண்டு பி தெரிஞ்சவங்க எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏ அண்டு பி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 5%. ஸோ 5 டிவைடட் பை 100, இங்கே டோட்டல் பர்சன் எவ்வளோனா 5,000. ஸோ 20 கேன்சல், டோட்டலாக 250. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் பி அண்டு சி தெரிஞ்சவங்க எவ்வளோன்னா இங்கே டோட்டலாக 4% கொடுத்துருக்காங்க. அப்போது 4 டிவைடட் பை 100 இன்ட்டு 5,000, 20க்கு 20 கேன்சல், 4 5s are 20, 10. அடுத்து லாங்குவேஜஸ் ஏ அண்டு சி தெரிஞ்சவங்க எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே டோட்டலாக அதுவும் 4% கொடுத்துருக்காங்க. அப்போது 4 by 100 இன்ட்டு 5,000, 20 கேன்சல், again நமக்கு 200 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏ, பி அண்ட் சி ஆல் த 3 லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்க நமக்கு 3%ன்னு கொடுத்துருக்காங்க. எனிவே என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 3 by 100 into 5000.
ஓகே, ஸோ 20க்கு 20 கேன்சல், 3 5s are 15, 1 0 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இங்கே நமக்கு கொஷின் என்னன்னா ஒன்லி ஏ லாங்குவேஜஸ் மட்டும் பேசுகிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்றது கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை கார்டினாலிட்டியில் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ கேஸ் 1, கார்டினாலிட்டி ஒன்லி ஏன்னு சொல்லும்போது ஏ மட்டும்தான் இருக்கும், இங்கே பியும் இருக்காது, சியும் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இருக்காது அப்படின்றபோது நம்ம டேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னால் இது டிமார்கன்ஸ் லா. எனிவே என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன், இது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னா சி, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னு இதை நம்ம எழுதலாம். எனிவே இங்கே இதை பி யூனியன் சி த ஹோல் டேஷ் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ நமக்கு ஏ செட் டிஃப்ரென்ஸ் பி, இட் இஸ் கால்டு என் ஆஃப் ஏ மைனஸ் பி. இதை நம்ம என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். என் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் நத்திங் பட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கும் என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான். ஸோ இதை எதுக்கு நம்ம இங்கே நம்ம பார்க்குறோன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னால் இதை டோட்டலாக நம்ம ஏன்னும் இதை டோட்டலாக நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது பி டேஷ்னு மீனிங் ஆகும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்க்கு என் ஆஃப் ஏலேருந்து என் ஆஃப் ஏ மைனஸ் பியை ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ராக்ட் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த என் ஆஃப் ஏக்கு ஆஸ் இட் இஸ் இந்த ஏ தான், அதனால் இது என் ஆஃப் ஏ. ஸோ அந்த மைனஸ்க்கு மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே என் ஆஃப் ஏன்றது ஜஸ்ட் ஏ தான், பட் பின்றது இங்கே பி யூனியன் சி. இங்கே இன்டர்னலில் இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் சி. ஓகே, இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சினா இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா. அப்போ இது என் ஆஃப் ஏ ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். இப்போ இங்கே என் ஆஃப் இது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு நம்ம இதை எழுதலாம். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை டோட்டலாக ஏவாகவும் இதை டோட்டலாக பியாகவும் எடுத்துக்கிட்டோன்னா என் ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ எனிவே இதுலேருந்து என் ஆஃப் ஏ யூனியன் பிக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போது இது என் ஆஃப் ஏ ஆஸ் இட் இஸ் மைனஸ் இங்கே ஏன்றதே ஏ இன்டர்செக்ஷன் பி, இங்கே பின்றது ஏ இன்டர்செக்ஷன் சி, அடுத்து மைனஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது இங்கே என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் சி. எனிவே இது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் சின்னா டோட்டலாக இது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் இங்கே என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இது எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது. ஒன் செக். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏக்கான வேல்யூ 2250 மைனஸ் ஆஃப் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கான வேல்யூ 250 ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சிக்கான வேல்யூ 200 அடுத்து மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கான வேல்யூ 150. எனிவே இது 2250 மைனஸ் இங்கே இது 450 மைனஸ் 150னா this is 300. ஸோ ஃபைனலி 2250லேருந்து 300 சப்ராக்ட் பண்ணும்போது we get 1950. ஸோ அந்த 1950 தான் லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போது வென் டயக்ராம்லேயும் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ கேஸ் 2
N diagram. So இது very easy. First இது language A, language B and language C ன்னு எடுத்துக்கலாம். All the 3 languages தெரிஞ்சவங்க இங்கே டோட்டலாக 3, ஏவும் பியும் தெரிஞ்சவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா 5%. இங்கே 3 புட் பண்ணதுனால ரிமைனிங் இங்கே 2. அடுத்து ஏவும் சியும் தெரிஞ்ச லாங்குவேஜ் எவ்வளோ பேருக்கு தெரியும்னா 4% தெரியும். ஆல்ரெடி இங்கே 3 புட் பண்ணதுனால ரிமைனிங் இங்கே 1. ஸோ டோட்டலாக ஏ லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்க எவ்வளோனா 45%. நமக்கு எக்ஸாக்டாக ஏ மட்டும்தான் வேணும்னா சி இந்த பிளேஸ் மட்டும்தான் வேணும். ஓகே, அப்போ இது டோட்டலாக சேர்ந்தால் தான் 45. இதிலிருந்து நம்ம இப்போது இந்த 2, இந்த 3, இந்த 1 இது எல்லாமே நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 6. அப்போ டோட்டலாக இது 39. ஸோ டோட்டலாக எவ்வளோனா 5000. அப்போது இங்கே ஒன்லி ஏ மட்டும் நமக்கு தெரியணும்னா இங்கே 39 அவுட் ஆஃப் 100 இன்ட்டு டோட்டலாக எவ்வளோ பர்சன்னா 5000. ஸோ 20 கேன்சல். இங்கே 5 9s are 45, ரிமைனிங் 4, 5 3s are 15, 15 + 4 19, இந்த 10. சி இது கிரிட்டிக்கலாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா வென் டயக்ராமே எல்லா பிளேஸ்லையும் நமக்கு அப்ளிகேபிள் ஆகாது. தேங்க்யூ.